தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம யானையை கொண்டதை பார்த்தோம், பசுவையும் பார்த்தோம், சிறுத்தையும் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக என்னன்னு பார்க்குறீங்களா? குரங்கு தாங்க. இந்த சம்பவம் எங்கே? தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கம்பம் மாவட்டத்தில் உள்ள அம்மாபாளையத்தில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, இந்த அம்மாபாளையத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வர ராவ் அப்படின்றவர் தாங்க இந்த செயலை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட வீட்டிற்கு வனப்பகுதியை சேர்ந்த குரங்கு ஒன்று தண்ணீர் குடிக்க வந்திருக்குங்க. தண்ணீர் குடித்த குரங்கு கால் தவறி தண்ணீர் தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சுங்க. அதை பார்த்த வெங்கடேஸ்வர ராவ் அதனை காப்பாற்றாமல் அதை அடித்து துன்புறுத்திருக்காரு. துன்புறுத்துறது மட்டும் இல்லாமல் அதை தூக்கில் மாட்டி தொங்கவும் விட்டுருக்காருங்க. அங்கிருந்த நாய்கள் அந்த குரங்கை கடிச்சு குதறி இருக்குதுங்க. இதை பார்த்த சக குரங்குகள் இந்த குரங்கை காப்பாற்ற வந்திருக்குங்க. அந்த குரங்கை நாய்கிட்ட இருந்து அந்த சக குரங்குகள் காப்பாற்ற வந்திருக்கு. இந்த வெங்கடேஸ்வர ராவ் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு குரங்கையும் சேர்த்து தூக்கில் தொங்க விட்டுருக்காருங்க. இந்த 2 குரங்கையும் அடித்து துன்புறுத்தி கொன்றிருக்காரு. கொன்றது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கை தூக்கி நாய்களுக்கு உணவாக எரிஞ்சிருக்காருங்க. இந்த கொடூர சம்பவத்தை சில இளைஞர்கள் அங்கே இருந்த சில இளைஞர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களை பதிவிட்டிருக்காங்க. இதனை கண்ட வனத்துறை அதிகாரிகள் வெங்கடேஸ்வர ராவ் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கங்க. இதுக்கு அவங்க கிட்ட காரணம் கேட்டதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு குரங்கை தூக்கில் போட்டோன்னா அடுத்த குரங்கு இங்கே வராது அப்படின்னு சொன்னதா அவர் சொல்லியிருக்காருங்க. ஆனால் குரங்குகள் துன்பத்துக்கு உள்ளான குரங்கை காப்பாற்றதா வந்ததே தவிர அந்த குரங்குக்கு நடந்ததை பார்த்துட்டு மற்ற குரங்குகள் எதுவுமே தப்பிச்சு போகலங்க. இந்த சம்பவத்தால் மனித நேயம் திரும்பவும் தோற்று போயிருக்கு. மனித நேயம் அப்படின்றது மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நம்ம காட்டணும். அதற்கு பேர் தான் மனித நேயம். எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த மனுஷங்க மட்டும் ஏன் அவங்களுக்கு சமமான ஒருத்தர் கூட சண்டை போட மாட்டேன்றாங்க, எதிர்க்க மாட்டேன்றாங்க? ஒன்று அவங்களுக்கு கீழே இருக்கவங்க, இல்லைன்னா அதுக்கும் கீழே இருக்கவங்க கிட்ட தான் சண்டைக்கு போகிறாங்க, அவங்கள தான் அடித்து துன்புறுத்துறாங்க, அவங்கள தான் கொலை பண்ணுறாங்க. அது ஏன் தான் தெரிய மாட்டுதுங்க. சரி, நன்றி.